கார்த்திகை மாதம் பிறக்க போகுது நாளைக்கு. கார்த்திகை மாதம்னாலே பெரும்பாலான வீட்டில் சுவாமியே சரணம் ஐயப்பா இப்படி தான் எல்லார் வீட்லேயுமே மங்கள ஒளி ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. அதே நேரத்தில் 2 இடம் புகழ்பெற்ற இடம். ஒன்று சபரிமலை, இன்னொன்று திருவண்ணாமலை. இந்த மாதத்தில் இந்த 2 இடங்களுக்கும் மக்கள் அதிகமாக போய் வருவாங்க. அதே மாதிரி கார்த்திகை மாதம்னாலே மழை நல்லா பெய்யும். கார் மேகங்கள் கூடி மழை பெய்யக்கூடிய கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகமாக மலரக்கூடிய மாதம். அதனால் இந்த மாதத்தை கார்த்திகை மாதம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்த்திகை பெண்களால் முருகப்பெருமான் வளர்க்கப்பட்ட மாதம். அதுவும் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு. அதனால் கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்த மாதம். அதனால் முருகனுக்கும் மாலை போடுவாங்க. இப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தை நாமளும் என்ன செய்யலாம்? நமக்கு பிடிச்ச விஷ்ணு பகவானோ, முருகரோ, சிவனோ, ஐயப்பாவோ வழிபட்டு தினமும் வீட்டில் 2 விளக்கு வாசப்படியில் வைக்கணும். கார்த்திகை மாதனாலே விளக்கு ஏற்றி நம்ம என்ன கேட்டாலும் இந்த மாதம் கண்டிப்பாக நமக்கு நடக்கும்.